2 புதிய படத்தை பற்றிய செய்திகளை சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று ஹெச் வினோதினுடைய கதை வசனத்தில் அவருடைய உதவியாளர் இயக்குகின்ற ஒரு திரைப்படம். அந்த படத்துடைய பெயர் இன்னும் அறிவிக்கலை அப்படின்னாலும் ஒரு 2 வாரம் கழிச்சோ அல்லது 3 வாரம் கழிச்சோ சதுரங்க வேட்டை 3 அப்படின்னு அந்த படத்துடைய பெயர் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதாக தகவல் இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா சதுரங்க வேட்டை படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் தமிழ்நாட்டை கலக்கிய படம். அதே மாதிரி ஹெச் வினோதுக்கு பெரிய பெயரை வாங்கி தந்த படம். அந்த பிராண்டோடு அந்த படம் வரும்போது நிச்சயமாக அந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு இருக்கும். அது என்ன காரணத்தாலும் இப்போ ரகசியமாக வச்சுருக்காங்க. நிச்சயமாக ஒரு 3-4 வருடங்களுக்கு அப்புறம் அந்த படத்துடைய பெயரை அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பிரபல இயக்குனருடைய மகன் தயாராகிட்டுருக்காரு ஹீரோவாக களம் இறங்குவதற்கு. அந்த டைரக்டருடைய பெயர் ஏஆர் முருகதாஸ். அவருடைய பையன் ஆதித்யாவை தான் கதாநாயகனாக களம் இறக்கிறது அப்படின்னு ஏஆர் முருகதாஸ் முடிவு பண்ணிட்டார். ஆனால் அந்த படத்தை அவர் டைரக்ட் பண்ண போகிறதில்ல. டைரக்டர் யார் அப்படின்னு ஒன்றும் முடிவாகலை. பெரும்பாலும் அவருடைய உதவி இயக்குனர்லேயே இயக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏஆர் முருகதாஸை பொறுத்த வரைக்கும் சிம்புவோட இணைந்து ஒரு படத்தில் பணியாற்றணும் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணார். கடைசி நேரம் வரைக்கும் நடக்கலை. அதனால் இப்போ இந்த வேலையில் அவர் தீவிரமாக இருக்கான்னு நினைக்கிறேன். அவருடைய பையன் படத்தை ஆரம்பிச்சுட்டு தான் அவர் டைரக்ஷனுக்கு போவாரா, இல்லை அதுக்கு முன்னாடியே அந்த படத்தை பற்றி அறிவிப்பு ஏதாவது வருமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.